இப்ப மருந்து குடிக்கலாம். ஏயா கை தட்டுற? ஓ யூ டோன்ட் லைக் சாரி சாரி சும்மா இரியா. சாரி. ரோகிணி, நீயும் புருஷனும் பெரியவங்க காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. பாட்டி மாமா இன்னும் வரலையே. ஏப்பா அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன விளையாடுறானா? அவனை போன போட்டு முதல்ல வர சொல்லு. வர வர விளையாட்டு தரமா போச்சு. என்னாச்சு? எங்க போகுது இது? என்னப்பா ஆச்சு? ரிங்கு போகுது தாத்தா, எடுக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளவு பிஸி மனுஷனுக்கு போனை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்னத்தை வெட்டி சாச்சிட்டு இருக்காரு. ஏப்பா கதிரு, நல்ல நேரம் குறைச்சலாதான் இருக்கு, அதுக்குள்ள வந்துட சொல்லுப்பா. அதுக்கு தான் பாட்டி போன் போடுறேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. பாட்டி நாளைக்கு மருந்து குடிக்க கூடாதா? அறிவு இருக்கா உனக்கு? நேரத்துக்கு மருந்து குடிக்கணும். வந்தா பாருங்க, நான் மருந்து கொடுங்க. மாட்டேன், மாமா வராம நான் மருந்து குடிக்க மாட்டேன். கதிர், நான் வேணா போய் பார்த்துட்டு வருவா. யாரும் போக வேண்டாம், 10 நிமிஷம் பாப்போம். அப்படி வரலன்னா மருந்து குடிக்க சொல்ல வேண்டியதுதான். அவர் ஏதோ வேலையா தானே போயிருக்காரு. மருந்துக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? பேசாம குடிக்க சொல்லுங்க. வழக்கம் என்னமோ அததான் செய்யணும். அதான கல்ச்சரு. என் கதையில எல்லாம் நான் அததான் செஞ்சிருக்கேன். புருஷங்காரன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். என்ன வெளிநாட்டுக்கா போயிட்டாரு? போன் பண்ணி வர சொல்லுப்பா. ஓ ரங்கி ஃப்ரெண்ட், 2 பேருமே குடிக்கணுமா? அப்போ ஒன்று பண்ணுங்களேன், பாதியை நீங்க குடிங்க, மீதியை தம்பி வந்து குடிக்கட்டும். யோ, ஏய் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரியா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. பேசாம இரு. மருந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியும்ல, கூட இல்லாம எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. எல்லாம் வந்து சேர்றாங்க உயிரை வாங்குறதுக்கு. ரோகிணி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த மருந்து எடுத்து குடிமா. கொஞ்சம் பார்க்கலாம் தாத்தா, மாமா இதோ வந்துருவாரு. என்ன 10 நிமிஷம் இருக்குல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அப்படி வரலனா நோ ஆப்ஷன். அக்கா நீ மருந்து குடிச்சுதான் ஆகணும். அனுப்பியிருக்க கூடாது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.